சாராயத்தில் செத்த நாய்க்கெல்லாம் 10 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுக்குறீங்க. கள்ள சாராயம் காய்ச்சினவன், கள்ள சாராயம் கொடுத்தவன், அதில் செத்தவனுக்கெல்லாம் 10 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுக்குறீங்க. எல்லாமே அரசியல் தானே உங்களுக்கு. அந்த அடி போட்டு அடிச்சு ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். போலீஸ் தரப்புல என்ன சொல்லப்படுது, நான் திரு அஸ்ராகர் அவர்கள் சொல்றாரு, அவர் வீட்டுக்கு போயிட்டாருங்க அப்படிங்கிறாரு. அவர் கிளம்பி போயிட்டாருன்னு. எப்படியா கிளம்பி போக விடுவீங்க? இவ்வளோ குரூசம் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவன் விக்டிமு, அவனை பாதுகாக்கணுமா இல்லையா? அவன் எப்படி கிளம்பி போயிட்டான்? அதுவும் ஏதோ ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த ரத்த அந்த ஸ்மெல்லு, அந்த ரத்தம் இருக்கக்கூடிய அதே ஷர்ட்ல உட்காந்துருக்கான். ஸ்டேட் என்னையா பண்றீங்க? உன்னோட நெக்லிஜென்ஸ்னால தான் இந்த மாதிரி பசங்கள்லாம் இருக்காங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது ஒன்றும் இல்லை, அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே அவன் வீட்டுக்கு போயிட்டாங்கிற சந்தேகம் வருமா இல்லையா? அவன் எங்கே இருக்கான், யார், எதுக்கு வந்திருக்கான், எதுக்கு இப்படி நடந்துச்சு, இது எல்லாத்தையும் கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ண வரைக்கும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணுமா இல்லையா? ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் போய் பார்க்கணுமா இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் யார், ஹோம் மினிஸ்டர் யார், ஸ்டாலின் அவர்கள், அவர் பார்க்கணுமா இல்லையா? அண்டர் மை வாட்ச் இந்த மாதிரி நடந்துக்கிடாக்கன்னா நீ எங்கிருந்து வந்தாலும் இனிமேல் இது மாதிரி நடக்காது அப்படின்னு பண்ணணுமா இல்லையா? அதெல்லாம் பண்ணவே இல்லை.